அட என்னடா இந்த தமிழ் பசங்க நம்ம வடக்கன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சொந்தமா ஒரு கண்டென்ட் போட்டா அத்தனை நாளே காப்பி அடிக்குது. இதுல சொந்தமா பண்ண மாதிரி மூஞ்ச வேற வச்சுக்குது. இதுல பியூட்டி என்ன தெரியுமா? கமெண்ட் செக்ஷன்ல எப்படி ப்ரோ இப்படிலாம் கண்டென்ட் யோசிக்கிறீங்கன்னு கேட்குது. அட இது ஹார்ட் ஒர்க்கோ ஸ்மார்ட் ஒர்க்கோ இல்லை, காப்பி ஒர்க்கு. அட ஜெராக்ஸ் மிஷின் கூட காப்பி அடிக்க லேட் பண்ணும், இதுங்க அத்தனை நாளே காப்பி வச்சு போஸ்ட் போடுது. நம்ம கண்டென்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதோட மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி அப்படியே சொந்தமா பண்ற மாதிரி மூஞ்ச வச்சுக்குது. அட இந்த மாதிரி காப்பி கண்டென்ட் போட்டு 1 லட்சம் 5 லட்சம் 1 மில்லியன் 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்குது. அது நம்ம பீகாரில சப்பாத்தில உப்பு போட்டுதான் திங்குது, இது சோத்துல உப்பு போட்டுதான் திங்குதா இல்ல சோத்துக்கு பதிலாக காஃபி குடிக்குது. அட இன்ஸ்டாகிராம்ல காப்பி கண்டென்ட் மட்டுமே பண்ணுது, அது பைக் வாங்குது, கார் வாங்குது, என்னென்னமோ வாங்குது. இங்க ஒரிஜினல் கண்டென்ட் பண்ணது பேசி பேசி மூச்சு வாங்குது. இங்க பாரு நண்பா, இந்த வீடியோல உன்னோட ஃப்ரெண்ட்ஸை யாரும் டேக் பண்ணாதே, நீ பார்த்த காப்பி கண்டென்ட் கிரியேட்டரை டேக் பண்ணி விடு, நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் காப்பி கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்கன்னு. யூடியூப்ல சாங் யூஸ் பண்ணா காப்பி ரேட்னு ஒன்று வரும் தெரியுமா? அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல கான்டென்ட்டுக்கு காப்பி ரேட் கொடுத்தான்னு வச்சுக்கோ, நம்ம பீகாரில பங்களாவே கட்டிடலாம்ல. அந்த அளவுக்கு காப்பி அடிக்குது தமிழ் பசங்க, ரொம்ப ஃபஸ்ட்டு.